இந்த கதையில வர கிளி மாதிரி தான் நீங்களும் உங்க லைஃப்ல இருக்கீங்களான்னு இந்த கதையை ஃபுல்லா கேட்டு சொல்லுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 58வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு கிளி ஒண்ணு ஒரு ரூம்ல அடைஞ்சிருக்குது. அதுக்கு வெளியே வரணும்னு ஆசை. அதுக்கு முன்னால ரெட், கிரீன், எல்லோன்னு சொல்லி ஒரு 3 கதவு இருக்குது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, எது சரியான டோர்ன்னு சொல்லி அந்த கிளிக்கு தெரியாது. ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா, அந்த கிரீன் டோர் அப்படிங்கிறது ஒரு சேஃபான லைஃப். அண்ட் அந்த ரெட் டோர் அப்படிங்கிறது டேஞ்சர். பட் ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பாதை. அந்த எல்லோ டோருங்கிறது எப்போ நடக்கும்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. நீங்களா இருந்தா எந்த டோரை சூஸ் பண்ணுவீங்க? பட் அந்த கிளி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ரொம்ப நேரமா யோசிக்குது. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ரொம்ப பயப்படுது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எந்த டோரை சூஸ் பண்ணா என்ன? நம்ம இங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு டோரை சூஸ் பண்ணுது. அண்ட் அது சரியா தப்பான்லாம் இல்ல. ஒரு டோரை சூஸ் பண்ணி அங்க இருந்து வெளியே போயிருது. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரிதான். சில சுச்சுவேஷன்ல நம்ம எதை சூஸ் பண்ணனே தெரியாம இருப்போம். சில நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய தப்பான சாய்ஸ் கூட நம்ம லைஃப்ல வந்து நம்மள ஒரு ரைட் டைரக்ஷன்ல கூட்டு போவோம். இந்த லைஃபுக்கு தேவையானது கரெக்டான சாய்ஸ்லாம் இல்ல. ஒரு இக்கட்டான நம்ம சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது சாய்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு தைரியம் தான். அந்த கிளி மாதிரி நீங்க சரியோ தப்போ ஏதோ ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி முதல்ல உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வாங்க. அண்ட் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.